இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு லாஸ்ட் டே ஃபார் த இயர் 2025. பயம் இல்லாம நம்மளோட லைஃபை எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சின்ன கருத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் நீ உன்னோட கனவுகளை நிறுத்திட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு நம்மளுக்கு அது ஒரு டிராபேக்கா ஃபெயிலியர் கொடுத்துருமோ, இல்லை வந்துட்டு யாராச்சும் நம்மளை கவனிச்சு ஏதாவது நம்மளுக்கான மிஸ்டேக்ஸை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான பயம் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்துல கிளியரா இருக்கணும். அப்படி கிளியரா இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு நம்மளோட நாள் சாதாரணமான நாளா இருக்காது. அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அது அடுத்த நாள் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த வருடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுக்கக்கூடாது. நம்மளோட முடிவை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கே தொடங்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்ம ஒரு விஷயத்த சாதிக்க முடியும். ஸோ அப்போ நம்மளோட கனவுகள் சாகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கே அந்த முயற்சியை எடுக்கணும். செஞ்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடையும் நம்ம ஒரு துணிச்சலோடையும் எடுக்கணும் அந்த முடிவை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் நிறைய விஷயம் எப்படி சாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல அவங்களுமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த பர்ஃபெக்ட் டைம்ங்கிறது அவங்களுக்குமே கிடைச்சிருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பாதையில கரெக்டா அவங்களோட ரூட்ல போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடும் அப்படின்னா, அவங்களுக்கான அந்த பர்ஃபெக்ட் டைம் வந்துடும். அந்த நேரமானது அவங்களுக்கு பர்ஃபெக்டா அமைஞ்சிடும். ஸோ அதனால அவங்களுக்கு சக்சஸ் தேடி வந்துடும். ஸோ அப்போ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படியே நினைச்சிட்டே நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கான பர்ஃபெக்டான நேரம் அதோட மேட்ச் ஆயிடும். ஸோ அப்போ அதுதான் நம்மளோட பயத்தை போக்கும். நம்ம பயத்தை போக்கிடுச்சு அப்படின்னா நம்மளோட பயம் நாளைக்கு என்னக்கா மாறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய லெவல் சக்தியா நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்மளோட சந்தேகம், நம்மளால இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த சந்தேகம் பெரிய லெவல்ல நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்துரும். நம்மளால முடியுமா அப்படிங்கறது நம்ம போய் எல்லாமே நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ இதே மாதிரி நம்மளோட பயணத்தை தொடங்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எதுலையுமே பயம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்துக்கு பயப்படுறோம் அப்படின்னா நம்ம அதுல கிளியரா இல்லை அப்படின்றதுதான் அர்த்தம். ஸோ அப்போ நம்மளோட மைண்ட் செட்லேருந்து நம்மளோட செயல்லேருந்து எல்லாமே கிளியரா இருந்துச்சு, நம்ம என்ன விஷயம் பண்ண போறோமோ அந்த விஷயத்துல கிளியரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சக்சஸ் தான் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் காயத்ரி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.